இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 8வது வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு வேதத்துல பார்க்குறோம். சரி, எப்படி சந்தோஷம் உண்டாயிற்று? அங்க சிதறி போனவர்கள் சுவிசேஷம் அறிவித்ததால் சந்தோஷம் உண்டாயிற்று. ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்ததால சந்தோஷம் உண்டாயிற்று. அசுத்த ஆவிகள் அலறி அடித்து ஓடியதால் சந்தோஷம் உண்டாயிற்று. திமிர்வாதக்காரன் குணமானதால் சந்தோஷம் உண்டாயிற்று. சப்பானிகள் எழுந்து நடந்ததால் சந்தோஷம் உண்டாயிற்று. சரி, ஏன் சிதறி போனார்கள்? அங்க சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பாக பண்ணிய அட்டூழியத்தால வீடுகளுக்குள்ள நுழைஞ்சி ஆண் பெண் எல்லாரையும் காவல்ல வைத்து சபையை பாழாக்கினான். அதனால எல்லாரும் சிதறி போனாங்க. ஆனா சிதறி போன ஒவ்வொருத்தரும் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சி சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்களாம். அதனால அங்க அற்புதங்கள் நடந்துச்சு. அதனால அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, பவுல் சவுலாக இருந்த போதே இவ்வளவு அற்புதங்கள் நடந்ததற்கு காரணமா இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, மக்கள் சிதறிய காரணம்தான் அங்க எல்லா இடங்கள்லையும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. மக்களை கொடுமைப்படுத்தினதுனால தான் அவங்க சிதறினாங்க. அவனுக்கே தெரியாம அவனை வச்சு சுவிசேஷம் அங்க பரவியது. இப்போ சபையை அடிச்சு நம்ம எல்லாத்தையும் விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் நினைக்கிறான். இப்போ சபையை அடிச்சு நம்ம விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் நினைக்கிறான். ஆனா அங்கிருந்து விரட்டப்பட்ட அவங்க ஓடின எல்லா இடங்கள்லையும் சுவிசேஷத்தை அறிவிச்சு அங்கெல்லாம் சபைகள் வளர்ந்தது. அப்போ தேவன் உங்களை வச்சு ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சாரு அப்படின்னா, உங்களை வச்சே உங்களுக்கு தெரியாமலேயே எந்த வழியிலையாவது அதை செஞ்சிருவாரு. அந்த சவுல் பவுலா மாறினதுக்கு அப்புறம் பண்ணின அற்புதங்கள், அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடுகள், அவர் பல சபைகளுக்கு எழுதிய கடிதங்கள், இதெல்லாத்தையும் நம்ம சுவிசேஷத்துல பார்க்குறோம். நிறைய வெளிப்பாடுகள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆனா பவுலா மாறதுக்கு முன்னாடியே சவுலை வச்சு இவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா சவுலா இருக்கும்போதே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்கள் கொடுத்துருக்க வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளையப்பா உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா, உங்கள் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கப்பா. அப்பா, உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கப்பா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு. அமேன், ஸ்தோத்திரம் அப்பா. நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்பா? எப்பவும் பச்சை பசேல்னு அதனுடைய காலத்தில் கனியை கொடுக்கும் அப்பா. அந்த இலையுதிரா இருக்கிற மரம் அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற மாதிரி அப்பா நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளில் இருக்கக்கூடிய தரித்திரம் இப்பொழுது மாறணும் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் அப்பா பணத்துக்கு கணக்கு பார்த்து செலவழிக்கிற சூழ்நிலை மாறணும்ப்பா. ஒரு திடீர் செலவு வந்தா என்ன செய்யறது, யார்கிட்ட போகுது, எதை அடகு வைக்கிறது, யார்கிட்ட போய் கடன் வாங்குறது, யார்கிட்ட போய் கைமாத்து வாங்குறது அப்பா, இந்த சூழ்நிலை முற்றிலுமா மாறணும் ஏசப்பா. அமேன். உம்முடைய பிள்ளைகள் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல இலை உதிராமல் செழிப்பா இருக்கணும் ஏசப்பா. அவங்க எதை குறிச்சும் கவலைப்படாம, எந்த விலை ஏற்றத்தை குறிச்சும் கவலைப்படாம, எல்லா நேரங்களிலும் அவங்களுக்கு செழிப்பா அப்பா தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பொருளாதார செழிப்பு இருக்கணும் ஏசப்பா.
அப்பா அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அவங்க என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, எல்லாம் வாய்க்கணும் ஏசப்பா. அவங்கக்கிட்ட பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் அவங்க கரங்களில் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கணும் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து நீங்கள் காட்டுங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஆராதனைக்குரியவரப்பா. எல்லா கணத்துக்கும் பாத்திரர் நீங்கப்பா. அம்மேன். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். சத்தமிட்டு கூப்பிடும்போது பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுப்பவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். பக்தி உள்ளவர்களை தமக்காய் தெரிந்து கொண்டவரே அப்பா, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய குமாரராய் தெரிந்தெடுத்திருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். பெரிய பாக்கியமா அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கனமேற பெற்றவர்களாக இருக்கிறோம்ப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த உலகம் முழுவதும் எங்களுக்கு எதிராக வந்தாலும் அப்பா, நீங்கள் எங்களுக்கு கூட இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் வெற்றி பெறுவோம்ப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் அப்பா வீடுகளிலும் இருக்கிற அப்பா அந்த பொருளாதார பிரச்சனைகள் இன்றைக்கு தீர்க்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கட்டளையிடுங்கப்பா. அமேன். நல்ல சம்பளத்தோடு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, ஒரு கௌரவமான வேலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறமைக்காய் நன்றி அப்பா. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒரு வீட்டில் கூட ஏசப்பா தரித்திரம் இருக்கக்கூடாதுப்பா. அமேன். கடன் இருக்கக்கூடாதுப்பா. யாருக்கிட்டையும் போய் உங்களுடைய பிள்ளைகள் அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. மற்ற அனைவரும் அப்பா கௌரவமாக பார்க்கத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு மாற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எந்த வழியில் பணம் வருங்கிறது இல்லாமல் அமேன் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நீங்கள் புதிதாக வழிகளை உண்டு பண்ணி அந்த பிள்ளைகளை நீங்கள் இன்று செழிப்பாக்குறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. இவனா இவளா இவ்வளவு நன்றாக இருக்கிறாள் என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இன்று நீங்கள் செழிப்பாக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க குடும்பங்களில் இருக்கிற தரித்திரம் அப்பா இன்று அடியோடு வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் செழிப்பை பேசுகிறோம்ப்பா, ஆரோக்கியத்தை பேசுகிறோம் ஏசப்பா. உடைய பிள்ளைகள் நல்ல சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து அவங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் உடைய பிள்ளைகளை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவே உங்கே இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்கே இரத்தத்தில் மகிமை